ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு எபிக் ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? போன சாப்டர்ல ஹீரோ அந்த எல்டர் லியூவை அட்டாக் பண்ண வந்திருப்பா. இப்ப அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அந்த ஆளோட கையில இருக்க ஸ்பியரை பிடிங்கிட்டு சிங்கிள் ஃபிங்கர் வச்சு அந்த ஆளை அட்டாக் பண்ணிக்கிட்டா. அந்த அட்டாக்னால அந்த ஆளை தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போயிட்டு நினைக்கிறா இது ஒரு சின்ன அட்டாக்கா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப ஹீரோ அங்கிருந்து அந்த ஸ்பியரை காட்டிக்கிட்டு சொல்றா, சரி நீங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப லியூ எல்டர் அங்கிருந்து கத்திக்கிட்டே சொல்றா, சைன்டி கிங் அந்த ஸ்பியரை ஏற்கனவே ஒரு ஓனரா ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு, அதனால நீங்க இப்ப அதை யூஸ் பண்ணனா உங்களுக்கு பேக்லாஷ் ஆயிடும். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எங்கிட்ட இருந்து இந்த ஸ்பீரை வாங்கணும்னு கவலைப்படுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட். இப்போ இவங்க எல்லாரும் ஹீரோ பார்த்து ஷோக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ அந்த ஸ்பீட்ல ஃபுல் பவரும் கேதர் பண்ணிட்டு சொல்றா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்பீடா வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டா. அப்படி அங்க நின்று சொல்றா, இது மூணும் வெறும் ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் கல்டிவேஷன் மட்டும்தான், உண்மையில ஒரு டிசாஸ்டர் தான் இல்லையா? ஆனா அப்படி கிடையாது, இது ஆர்டினரியான ஸ்பிரிட்லத்தோட பவர் தான். அப்ப ஹீரோ சொன்னது எடுத்து இவங்க எல்லாரும் ஷோக் ஆகி என்ன அப்ப அந்த யங் எல்டர் பொண்ணு நினைக்கிறா, என்ன மூணு ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் கல்டிவேஷனா? பார்த்தா அந்த டிரான்சிஷன் கலாமிட்டி வீண்டும் அங்க வந்துடுச்சு. அப்ப ஹீரோ சொல்றோம், கலாமிட்டி இங்க வந்துடுச்சா? அப்போ இந்த மூணு ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் கல்டிவேஷன் ஹெவனோட ரூல்ஸ்க்கு எதிரா. அப்ப அந்த தண்டர் ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது எல்டர்ஸ் எல்லாம் அதை நோக்கி ஜம்ப் பண்ணிக்கிட்டே சொல்றாங்க, நீங்க இந்த டிரான்சிஷன் கலாமிட்டியை ஓவர் கம் பண்ணி வாங்க. அப்ப ஹீரோ கீழே இருந்து பாக்குற இவங்க அது கூட சண்டை போட போறது. அப்ப அந்த தண்டரை பார்த்துட்டு செக்டர்ல இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு செக்டில? அப்ப இன்னொரு டிசேபிள் சொல்றா, அப்ப இதோட அர்த்தம் நாம ஃபோர்கெட் இம்மோர்டல் செட் திரும்பி ரிவீல் ஆக போகுதா? அங்க ஹீரோ காட்டினா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இப்ப நான் சீக்கிரமா முன்னேறி போயிட்டு இருக்குது, இந்த ஹெவன்ஸால கூட ஏத்துக்க முடியலையா? இந்த ஹெவன்ஸோட லோவை வைலேட் பண்றவங்கள அதை அப்படியே அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களால என்ன கொல்ல முடியாது, ஏன்னா நான் தான் நேரத்தோட கடவுள். ஹீரோ அப்படி சொல்லி முடிச்சதும் அந்த தண்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே ஹீரோ அவங்க கிட்ட சொல்றா, நீங்க இந்த மாதிரி டிரான்சிஷன் கலாமிட்டியை சமாளிச்சா உங்களோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அப்ப லியூ எல்டர் சொல்ற, சரி சைன்டி கிங். அப்ப ஹீரோ, சரி நீங்க இங்கிருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா நைட் அந்த சுப்ரீம் கிளேர் பவுண்டுக்குள்ள அங்க ஹீரோ அந்த சீஃப் பண்ண கியூர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, நீ இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் கரெக்ட் தானே? அப்ப ஹீரோ சொல்றா, ஆமா, எங்கிட்ட ஒரு சின்ன ஒரு வெப்பனை இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்ப அவங்க சொல்றாங்க, ஓ ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், நைக்கிங் சிட்டில 2 நாளுக்குள்ள ஒரு ஆக்ஷன் நடக்க போறது, நீ அங்க போய் ஏதாச்சும் தேடிப்பாரு, உனக்கு லெக் இருந்தா ஒரு நல்ல ஒரு வெப்பனா கிடைக்கலாம். அப்ப ஹீரோ சொல்றா, நைக்கிங் சிட்டி தான் இந்த ஃபுல் கான்டினென்டோட ஒரு கமர்ஷியல் கேபிட்டல், அங்க வேற பீப்புள்ஸ் எல்லாம் ஹை ரேங்க்ல இருப்பாங்க. சரி இந்த டைம் என்ன நியூஸ் வந்திருக்கு அங்க இருந்து? அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி இந்த ஆக்ஷன்ல வைக்க போற லாஸ்ட் ஐட்டம் ஒரு மிஸ்டீரியஸான பீஸ்டோட எக் தான். அது மட்டும் இல்ல, அந்த ஆக்ஷன் நடத்துறவங்களுக்கு அந்த எக்கே பத்தின முழு டீட்டெயில்ஸும் தெரியல. அப்ப ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சிட்டு சொல்ற, ஓ அப்படியா, அது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஃபோர்கெட்டன் இம்மோர்டல் செக்டோட ட்ரெஷரியில எவ்வளவு பிரில்லியன் பைட்ஸ் இருக்கும்? அப்ப அவங்க சொல்றாங்க, நான் யோசிச்சு பார்த்ததுல ஒரு 100 மில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நீ அந்த ஆக்ஷனுக்கு போக போறியா? அப்ப நான் நினைக்கிறேன் அதோட விலை 100 மில்லியன் இருக்கும்னு. நீ அந்த ஆக்ஷனுக்கு போக போறியா? அது நம்ம ஹோன்மங்கு கான்டினென்ட்ல இல்ல, அந்த ஆக்ஷன் நார்த்தன் ஸ்டார் டெர்சியரியில தான் நடக்குது. அங்க எக்கச்சக்கமான எக்ஸ்பர்ட்ஸும் அதுல கலந்துக்க வருவாங்க. அப்போ ஹீரோ சொல்ற, கண்டிப்பா நான் அந்த நைக்கிங் சிட்டிக்கு போயாகணும், ஏன்னா என்னோட பப்பட்டிக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த தாவூர் இவருக்கான கீயும் அங்கதான் இருக்கு, அப்படியே போகிற வழியில அதை எடுத்துட்டு வரலாம். அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, என்னது தாவூர் இவரோட கீயா? அப்ப நீ இந்த ஹோன்மங்கு டூர்னாமெண்ட்ல வின் பண்ணி எலிஜிபிலிட்டியை வாங்கணும்னு நினைச்சதுக்கு இந்த கீக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? அப்போ ஹீரோ சொல்றா, நீ அந்த டூர்னாமெண்ட்ல வின் பண்ணி போக போற இடம் ஒரு சர்ஃபேஸ் QA லேயர்ல மட்டும்தான் உன்னால போய் ட்ரெயின் பண்ண முடியும். ஆனா அங்க ஒரு டென்ஸான QA லேயர் ஒளிஞ்சிருக்கு. உண்மையில தாவூர் இவருக்கு இன்னொரு லேயர் கூட இருக்கு, அங்க ஒரு ஹியூமன் ட்ராப்பா இருக்கா. இந்த டூர்னாமெண்ட் முடியும்போ அவனும் அங்கே இறந்துடுவா. அதோட இது கடைசி டூர்னாமெண்டா இருக்கும். இப்போ அந்த பொண்ணு ஷோக்காய் சொல்றா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த தாவூர் இவருக்கு அடியில யாரோ இருக்குன்னா அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ சொல்ற, நீ இமேஜின் பண்ற விட இந்த உலகத்துல நிறைய சீக்கிரம் ஒளிஞ்சு கிடக்குது. சரி நான் இப்ப இங்கிருந்து கிளம்புறேன், நான் போய் நைட் கிங் சிட்டிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகட்டும். இப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த பொண்ணு பேக்ல இருந்து கேக்குறா, சைன்டி கிங் நீங்க அந்த நைட் கிங் சிட்டிக்கு போகும்போது யாரையெல்லாம் கூட கூட்டிக்கிட்டு போறீங்க? அப்ப ஹீரோ சொல்ற, நான் அங்க தனியா தான் போக போறேன், அங்க எனக்கு சின்னதா இன்னொரு வேலை இருக்குது, நான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன். நான் இல்லாத நேரத்துல நீங்க சீக்கிரமா டிரான்ஸ்ஜெண்டர் நிலத்தை பிரேக் த்ரூ பண்ணி ரீச் பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ
பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பிளான் சக்சஸ் ஆகும். இந்த இயர் வரப்போற டூர்னமெண்ட் ரொம்ப ஆபத்தா இருக்கும். அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா காலையில ஹீரோ ஃபிளையிங் போட்டோட முன்னாடி நிக்கிறா. அப்படியே ஹீரோ அங்கிருந்து திரும்பி நின்னு சொல்றா, நான் உங்களோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா வழியும் நான் பண்ணி கொடுத்துட்டேன். நீ உங்களோட கையில தான் எல்லாம் இருக்கு. நல்லா கல்டிவேட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெங்தை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. நான் திரும்பி வந்து உங்களோட ரிசல்ட் என்னன்னு பாப்பேன். அப்ப அந்த கயிறு பொண்ணு வந்து லியூவல்ட்ரும் சொல்றா, புரிஞ்சது சைண்டி கிங், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அப்படியே ஹீரோ நைட் கிங் சிட்டிக்கு பயணத்தை ஆரம்பிச்சிட்டா. இப்ப ஹீரோ போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த சிலகளை பார்த்து நினைக்கிறா, சீனியர் சீமரு, இந்த டைம் என்னோட கையில அந்த கேக் கிடைச்சிட்டுனா கண்டிப்பா திரும்பி வந்து உங்களை நான் காப்பாத்துவேன். பை த வே அவளோட கிரேட் சன் தாவோ மெத்தடு என்னாலையும் யூஸ் பண்ண முடியும். அப்படி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோட நெத்தியில ஒரு சிம்பிள் வந்து ஹீரோட கையில இருந்து உடம்புல இருந்து நெருப்பு பத்திக்கிட்ட எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப ஹீரோ சொல்றா, கிரேட் சன் தாவோ மெத்தட்னா ஒரு ரயரான பாடி ரிஃபைனிங் மெத்தடு. இது என்னோட பேட்டில் பாடியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப பார்த்தா ஹீரோட நெருப்பால அந்த போட்டை பத்திக்கிட்ட எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப ஹீரோ சொல்ற, ஐயோ போச்சு, நான் இன்னும் இந்த போட்டில தான் இருக்கேன். நைட் கிங் சிட்டியோட பக்கத்துல வந்த போது இப்பதான் இந்த வார்ஷிப்புக்கு ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆகணுமா? அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்பு நேரா கீரை நோக்கி குதிச்சுக்கிட்ட சொல்றா, நான் இப்ப 10,000 ஃபீட்ல இருக்கேன். இங்க ஏதாச்சும் இன்னொரு ஷிப்பு சுத்திட்டு இருக்கான்னு பாக்கணும் அப்படின்னு அதுல குதிச்சு தப்பிச்சிடலாம். அப்ப ஹீரோ அங்க ஒரு ஷிப்பை பார்த்துட்டதோ, இங்க இருக்க ஒரு ஷிப்பு நேரா அதை நோக்கி வந்துகிட்ட சொல்றா, ஹலோ நான் தான் லின்யூ, என்னோட வார்ஷிப்பு ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. கேஸ் உங்களால என்ன கூட்டிட்டு போக முடியுமா? அப்ப அங்கிருந்து ஒருத்தர் சொல்றா, இல்ல முடியாது, வெளியே போடா. அப்ப ஹீரோ நேரா அவனோட முன்னாடியே வந்து லேண்ட் ஆயிட்டு கேக்குறா, அப்போ நீ தான் இந்த வார்ஷிப்போட ஓனர் கரெக்ட் தானே? அப்ப அங்கிருந்து ஒரு பொண்ணு வந்து சொல்றா, இவ இந்த வார்ஷிப்போட ஓனர் கிடையாது, நான் தான் உண்மையான ஓனர். அவ எங்கிட்ட இருந்து இந்த ஷிப்பை திருடிட்டா. அப்ப ஹீரோ கேக்குறா, இப்போ நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கிற இவங்களை எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு? அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, ஹிஹி இது லியூஷி தானே, என்னோட பழைய காம்ரேட். கேஸ் இனிமே இந்த பொண்ணை லியூன்னு கூப்பிடலாம். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு தெரியல, ஆனா உங்களோட கல்டிவேஷன் பேஸ் பார்க்கும்போது ரொம்ப மோன்ஸ்டர்ஸா இருக்கு எங்க மாஸ்டர், அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்ப அவ அங்கிருந்து கத்திக்கிட்டு சொல்றா, உனக்கு உயிர் மேல ஆசை இருக்குன்னா சத்தம் போடாம இரு, இல்லைன்னா அவ்வளோதான் பாத்துக்கோ. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, எனக்கு சாகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, உங்கள இருந்து ஃபர்ஸ்ட் யாரு வந்தா என்ன கொல்ல போறீங்க? அப்ப ஹீரோட முன்னாடி அவன் சான் எடுத்து காட்டிக்கிட்ட சொல்றா, நான் தான் ஃபிளையிங் கிளவுட் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட வைஸ் பிரசிடென்ட். இது எங்களோட தனிப்பட்ட விஷயம், இதுல வெளியாளுங்க இன்வால்வ் ஆக வேணாம். சரி சீக்கிரமா சொல்லு, நீ எங்கிருந்து வந்திருக்கேன்னு. அப்ப ஹீரோ ஃபிளைம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்ட சொல்றா, இப்ப சாக போற உனக்கு எதுக்காக நான் எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த ஃபிளைம் வந்து அவனோட கையில பட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவன் பாக்குற, என்ன இது கையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஐயோ நெருப்பு நெருப்பு. அப்படியே அந்த நெருப்பு அவனோட உடம்ப ஃபுல்லா கவர் பண்ணி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அவன் கிடந்து கதர்கிட்ட ஹீரோ கிட்ட சொல்றா, ஹே எங்மேன் ப்ளீஸ் நிப்பாட்டு, உனக்கு நான் என்ன வேணாலும் தரேன். அப்ப ஹீரோ சொல்றா, குட் லக் நரகத்துல போறதுக்கு. அப்படியே அந்த நெருப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அவன் அந்த நெருப்புல கிடந்து கதர்கிட்ட அங்கே காலி. இப்போ இது பார்த்துட்டு அவங்க கூட இருந்து அல்ல கையங்கள் எல்லாம், டே ஓடுங்கடா. அப்ப ஹீரோ அங்க இருந்து, தம்பிகளா எங்க ஓட பாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அட்டாக். அவங்களும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றா, நீங்க எல்லாரும் சாக வேண்டிய ஆளுகள் தான். அப்படி சொல்லிட்டு கீரை பார்க்கும்போது அங்க ஸ்டோரேஜ் இருங்க கிடக்குது. அப்படியே போய் ஹீரோ அதை எடுத்துட்டா. அப்ப பின்னாடி இருந்த அந்த லீவ் பொண்ணு சொல்றா, உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி யங் மாஸ்டர். அப்ப ஹீரோ சொல்றா, அது பரவாயில்ல, எனக்கு போர் அடிச்சதுனால இங்க இருந்த பூச்சிகளை கொண்டுட்டு அவ்வளவுதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு இந்த ஒரு ஸ்டோரேஜ் இருங்க மட்டும் தான் கிடைச்சது. அப்ப அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கவங்கிட்ட, டே என்ன பண்ணிட்டு இருக்க, பாத்துட்டு சும்மா இருக்கியா, சீக்கிரம் யங் மாஸ்டருக்கு ஸ்டோரேஜ் இருங்க கலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா. அப்ப அவன் எஸ் மேம். கொஞ்சம் கழிச்சு அந்த பொண்ணு 2 ரிங் எடுத்துக்கிட்டு வந்து சொல்றா, யங் மாஸ்டர் இது 2 மட்டும் தான் கிடைச்சது. அப்ப ஹீரோ அதை வாங்கிக்கிட்டா கேக்குறா, லியூஷி நீ அந்த ஆப்ஷனுக்கா போயிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினைக்கிறா, நான் அந்த ரீஇன்கார்னேஷன் சைக்கிள்ல இருந்து வெளியே வந்த பிறகு இங்க எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இப்போதைக்கு அவ்வளோ ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் இல்ல, ஒரு செஞ்சுரியில ஒரு வாட்டி வரும் இந்த ஆப்ஷன்ல லோவஸ்ட் பிரைஸ்ல வரும் ஐட்டம்ஸ் கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். அங்க போக முடிஞ்சவங்க எல்லாம் சாதாரண பீப்புள்ஸே கிடையாது, அவங்க எல்லாம் இந்த நார்த்தன் ரீஜன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அப்ப அங்கிருந்து ஒரு குட்டி பொண்ணு கியூட்டா வந்து சொல்றா, பிக் பிரதர் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ப்ளீஸ் எங்க கூட விளையாட முடியுமா? அப்ப இந்த குட்டி பொண்ணை பார்த்தது அந்த லீவ் பொண்ணு கத்துக்கிட்டே சொல்றா, ஷன்னர் பிரச்சனை கொடுக்காதம்மா. அப்ப ஹீரோ சொல்றா, பரவாயில்ல, அந்த நைட் கிங் சிட்டியை ரீச் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்படியே அந்த குட்டி பொண்ணை பார்த்து சொல்றா, கண்டிப்பா பிக் பிரதர் உங்க கூட விளையாடுற. அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த குட்டி பொண்ணை இங்க மீட் பண்ணுவேன்னு. இப்ப நான் இந்த நைட் கிங் சிட்டிக்கு போயிட்டு இருக்க ட்ரிப்புல இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கழிச்சு நைட் கிங் சிட்டியோட மண்டையில அந்த ஷிப் ரீச் ஆயிடுச்சு. அப்ப அந்த லீவ் பொண்ணு சொல்றா, என்ன மன்னிச்சிடுங்க, நைட் கிங் சிட்டியோட மண்டையில பறந்து போக முடியாது, எங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சின்னது மட்டும்தான், அதனால நாம அந்த சின்ன கேட் வழிதான் போக வேண்டி இருக்கும். அப்ப ஹீரோ சொல்ற, அது பரவாயில்ல, அந்த கேட்ல நம்ம QA செக் பண்ற ஒரு டிவைஸ் இருக்குது, அதுல இருந்து வர ப்ரெஷர் 5000 kg அளவுக்கு இருக்கும், இதுல பாஸ் ஆகி உள்ள
போகிறது சில பேரால மட்டும்தான் முடியும். ஹீரோ அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வார்ஷிப் அவங்க சைடு கூட போகுது. அது போனதுல ஹீரோ இருக்க ஷிப் இன்னொரு சைடுல விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஷிப்பை பார்த்து பயந்து அந்த லியோ பொண்ணு கத்துக்கிட்டே சொல்றா, டே அது தண்டர் கிளவுட் கிளானோட ஷிப்படா, சீக்கிரமா நம்ம ஷிப்பை பின்னாடி எடு, அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போனா இன்னைக்கு இங்க இருந்து யாரும் உயிரோட போக மாட்டோம். அப்ப அந்த பெரிய ஷிப்ல ஒரு 3 பேரை காட்டுறாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு பிரவுன் ஹேர் கத்துக்கிட்டே சொல்றா, ஃபெய்யும் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஷிப் என்னோட வழியில இருந்து சீக்கிரமா தள்ளிப்போ, நான் பண்ண போற என்னோட ட்ரையல்ல இன்டர்ஃபியர் ஆகாம வந்து அந்த தண்டர் கிளவுட் செக்டோட யங் மாஸ்டர் லேஷங் மறுபடியும் சொல்றா, நான் இன்னைக்கு இங்க இருக்க பிரில்லியன்ட் கியூயோட ரெக்கார்டை பிரேக் பண்ண போறேன், இன்னைக்கு இந்த ஊருக்கே தெரிஞ்சுவிடும் என்னோட பவர் லெவல் என்னன்னு. அப்ப அந்த லியோ பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, யங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, நமக்கு வேற சாய்ஸ் இல்ல, ஆனா நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம். அப்ப ஹீரோ சொல்றா, இவனே எல்லாம் நினைச்சு என்னோட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, இவெல்லாம் என்னோட முன்னாடி ஒரு சப்ப மேட்டர். அப்ப அந்த யங் மாஸ்டர் லீ அந்த போட்டில இருந்து குதிச்சுக்கிட்டே சொல்றா, இந்த யங் மாஸ்டரோட பவரை பார்த்து இந்த ஸ்கேர்லோட பயப்பட போறா, அது இந்த நைட் கிங் சிட்டில இருக்க எல்லாரும் பாருங்கடா.